ரைட் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். காவி கணக்குகள் எஞ்சிய பகுதிகள் 17 வினாக்கள் செய்யப்பட்டுள்ளன. எழுதுவோம். அடுத்து 18வது கேள்வி. காவியில் 18வது வினா எழுதுங்கள். ஓ கமா ஏ கமா பி, ஓ ஏ கமா பி என்பன ஒரு நேர்கோட்டில் இல்லாத 3 புள்ளிகள் ஆகும். 3 புள்ளிகள் ஆகும். இங்கு ஓ உற்பத்தியாவதோடு காவி ஓ ஏ சமன் காவி ஏ கமா காவி ஓ பி சமன் காவி பி ஆகும். சி கமா டி எனுமிரு புள்ளிகள் ஓசி காவி ஓசி சமன் லெம்டா காவி ஏ கமா ஓடி காவி சமன் மியூ காவி பி ஆகுமாறு அமைந்துள்ளன. இங்கு இந்த சமநிலை எழுதுங்கள். 0 less than lambda less than 1 less than mu. இந்த மியூ தான் பெருசாக இருக்குது. 0 விட லெம்டா பெருசு, லெம்டா விட 1 பெருசு, 1 விட மியூ பெருசு ஆகும். அடுத்த வரியில் நேர்கோடுகள் ஏபி கமா சிடி, நேர்கோடுகள் ஏபி கமா சிடி இ என்னும் புள்ளியில் இடைவெட்டுகின்றன. காவிகள் ஏஇ கமா ஏபி, காவிகள் ஏஇ கமா ஏபி என்பவற்றை கருதுவதன் மூலம் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் காவி ஓஇ சமன் 1 சய அல்ஃபா காவி ஏ சக அல்ஃபா காவி பி என காட்டுக. இங்கு 0 less than alpha less than 1 ஒரு எஸ்ஏ வினா. இதை முடிச்சு போன அடுத்த பகுதிக்கு வரலாம். அப்போ ஸ்டாப் பண்ணி போட படத்தை கீருங்கள், தகவலை காட்டி வினா விடையவை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது ஓஏபி என்ற 3 புள்ளிகள் ஒரு நேர்கோட்டில் இல்லாத புள்ளிகள். இங்கே மாதிரி ஓ போட்டால் இது ஓஏ, இந்த மாதிரி பியா இருக்கலாம், மாதிரி இது இருக்கலாம். ஓஏ இங்கே ஓபி அங்கே, இந்த மாதிரி புள்ளிகள். ஏ இதற்கான காவி கொடுத்துருக்குறாங்க, காவி ஏ அண்டு காவி ஏ. ஓபி என்ற காவி பி என்று தரப்பட்டிருக்குது. இப்போ புதுசாக 2 புள்ளிகள் ஓசியும் சிடியும் எம்க்கு அமைதுன்னு சொன்னால், ஓசி எப்படி லெம்டா டைம்ஸ் காவியே. இது கொஞ்சம் முக்கியம், இந்த சமநிலை மிக முக்கியம். லெம்டா எப்படிப்பட்டது? 0க்கும் 1க்கும் இடையில் உள்ள ஒரு பெருமதி, ஒரு அரையோ காலையோ இருக்கலாம். மியூ என்பது 1 விட பெருசாக இருக்குது. அது முக்கியமாகவே சி என்ற புள்ளி என்ன மாதிரி எங்கே இருக்கும்? லெம்டா காவியே. லெம்டா ஒரு அரையாக இருக்கலாம், அரை காவியே 1 கீழ் 4 இருக்கலாம். அப்போ இது ஓஏயில தான் காவியே, ஓஏயில தான் ஓசி இருக்க போகுது. ஆகவே இங்கே அதை வெறும் நம்பி முறையான படத்தை காட்ட வேணும். இங்கே உங்களுக்கு சி என்ற புள்ளி இங்கே மாதிரி சொல்லலாம். ஓசி என்ற காவி லெம்டா காவியே. மிக முக்கியம், சி இங்கே தான் இருக்கும், அங்கே வெளியால் இருக்கு, எல்லாரும் உட்பிரிப்பாக இருக்குது. காரணம் லெம்டா 1 விட சின்னது. அடுத்து மியூவை பாருங்க, மியூ 1 விட பெருசு. எனவே ஓடி என்பது இந்த நீட்டி விட்டா மாதிரி இங்கே மாதிரி போட்டால் டி என்ற புள்ளி ஓடி மியூ காவி பி என்று தரப்பட்டிருக்குது. இதுவரை முக்கியமான
படம் முக்கியமாக தெளிவாக காட்ட வேண்டி வரும். அடுத்து சொல்கிறாங்க இந்த ரெண்டு கோடுகள் ஏஇயும் ஏபியும் சிடியும் இந்த மாதிரி ஏபி என்ற கோடும் சிடி என்ற கோடும் இ என்ற புள்ளியில் வெட்டுதான். ஏபியும் சிடியும் இ என்ற புள்ளியில் வெட்டுதான். எனக்கு ஸ்பாட் கேள்வி ஏஇ என்ற காவியை காண்க. ஏஇ என்ற காவியையும் ஏபி என்ற காவி ஏஇ ஏபி என்ற காவிய கருதி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிப்போம். இது அல்ஃபான்னு ஒன்று இருக்குது. இது வரைக்கும் அல்ஃபா விடையில காணல, கேள்வியில் அல்ஃபாவை காணல, வினாவோட அல்ஃபா இல்லை. பாப்பம் என்ன மாதிரி அதை செய்யலாமாண்டு. ஆகவே மாணவர்கள் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அவருக்கு நாங்கள் ஏபியை பார்ப்போமா. ஏபி என்ற காவியை காணலாம் தானே. காவி கூட்டல் விதிக்கமைய கேட்குறாங்க. ஏபிக்கும் ஏஇக்கும் ஏதோ இருக்கு போல. அப்போ நீங்கள் ஏபியை கண்டிங்கண்டா ஏஇயை சொல்லலாம். அப்போ நீங்கள் இந்த ஓஏபி என்ற முக்கோணிக்கு வந்தீங்கன்றால் ஓஏபி என்ற முக்கோணியை பாவிச்சு ஏபியை முடிச்சிடுவோம். அப்போ எழுதுங்கள் முக்கோணம் ஓஏபியில் முக்கோணம் ஓஏபியில் எப்படி ஏபி என்ற காவியம் சொல்றபடி ஆரம்பிங்கள். ஏபி என்ற காவி எவ்வாறு இருக்கும்? ஏஓ என்ற காவி ஏஓ என்ற காவி சக ஓபியா இருக்கும். என்ன சக ஓபி என்ற காவியாக இருக்கும். சரியா? ஆகவே இந்த மாதிரி ஏஓ என்பது ஓஏ காவியை என்றால் ஏஓ வந்து சய காவியே சக காவி பிஓபி. அப்போ நாங்கள் இந்த ஏபி என்ற காவியை கண்டுட்டோம். ஏபி என்ற காவி காணப்பட்டது பி மைனஸ் ஏன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நாங்கள் இந்த ஏஇயை சொல்லுவோமா? நிறைய கணக்கு தொடர்ச்சியாக நீங்கள் இந்த வீடியோவில் கனெக்ட் பண்ணி லிங்காக இருந்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். மெத்தட்லாம் பிடிப்பட்டு இருக்கும். இந்த ஏஇ என்ற காவி எழுதட்டா ஏபியை போல ஒரு லெம்டா மடங்கன்ற மாதிரி அல்லது மியூ மடங்கன்ற மாதிரி அல்லது இங்கே அல்ஃபா இது அப்படித்தான் வந்திருக்கும் போல ஒரு அல்ஃபா நோட்ன்னு சொல்லுவோம். அல்ஃபா நோட்ன்ற அமைப்பில் எழுதுங்கள். அடுத்து ஏஇ என்ற காவி சமன் அல்ஃபா நோட் ஏபி என்க. ஏஇ என்ற காவி சமன் அல்ஃபா நோட் காவி ஏபி என்க. அவங்க சொல்கிற போனபடியே நாங்கள் போனால் இலகுவாக இருக்கும். ஆகவே ஏஇ என்ற காவி சமன் அல்ஃபா நோட் ஏபிக்கு போறட்டா பி மைனஸ் ஏ அண்டு கண்டிருக்கிறீங்க ஏற்கனவே. ஏபிக்கு போடுவோமா பி மைனஸ் ஏ அண்டு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஏஇ என்ற காவி தெரியும். ஏஇ என்ற காவி ஏதோ ஒரு அல்ஃபா நோட் என்ற ஒரு எண்ணி சார்பாக தெரியும். கேட்கப்பட்ட கேள்வி ஓஇ என்ற காவி என்ன? ஓஇ என்ற காவியத்தான் கேட்கிறாங்க. அப்போ இப்போ உங்களுக்கு ஏஇ தெரியும், ஓஏயும் தெரியும். அப்படி இந்த முக்கோணி எடுக்கலாமே. முக்கோணி ஓஏஇ எடுத்து முக்கோணி ஓஏஇ எடுத்து காவி கூட்டலை நீங்கள் பயன்படுத்தலாமே. அப்போ அதை செய்யுங்கள். நீங்கள் எழுதுங்கள் முக்கோணி முக்கோணி ஓஏஇயில் காவி கூட்டல் விதிப்படி என்ன மாதிரி ஓஇ எழுவாய் மாற்றி எழுதுங்கள். ஓஇ என்ற காவி அதுக்கு சமனாக இருக்கும். ஓஏ சக ஏயா இருக்கும். ஓஏ காவி சக ஏஇ காவி என்று சொல்லலாம். ஆகவே விடவில் கொடுத்துருக்குறாங்க பாருங்க என்ன மாதிரி அண்டு ஓஏயை போடட்டா காவி ஏ அண்டு சக ஏஇ என்ற காவிக்கு போடுங்கள் அல்ஃபா நாட் இன்டு பி மைனஸ் ஏ பி ச ஏ என்று போடலாம். இங்கே நாங்கள் வேறு பிரிப்போமா? காவியை மொத்தம் எவ்வளவு குணகம் எழுதுங்கள், பியை வேறே எழுதுங்கள். ஆகவே இந்த மாதிரி ஓஇ என்ற காவி சமன் மொத்தம் எத்தனை ஏ இருக்குது? ஒன்று சய அல்ஃபா நாட் இவ்வளவு காவியே சக அல்ஃபா நாட் காவி பி என்று வருகிறது. இது நாங்கள் கண்ட மெத்தட். இப்போ இருக்க அவங்களோட விடைய பாருங்கள். ஓஇ என்னமா இருக்குன்னு பாருங்க. விடைய பாருங்கள் அல்ஃபாண்டு வந்திருக்கும். அல்ஃபா நோட் அண்டு இல்லை. ஆகவே என்ன முடிவு? ஆகவே நான் போட்டு அல்ஃபா நோட் என்பதும் அவர்கள் சொன்ன அல்ஃபாவும் சமன். ஸ்பாட் ஓ அந்த பகுதி முடிஞ்சாச்சு. இங்கே அல்ஃபா வந்து ஒன்றுக்கும் சைவருக்கும் இடப்பட்டு தரப்பட்ட ஒரு
நிபந்தனையும் இருக்குது. அல்ஃபா எப்படிப்பட்டது? 0க்கும் 1க்கும் விடப்பட்டதான் ஃபர்ஸ்ட் பார்ட் விட சொல்லப்பட்டிருக்கணும். பாருங்க சொல்லப்பட்டிருக்கணும். நான் அல்ஃபாட வீச்சு இப்படி இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது சரியா? ஃபர்ஸ்ட் பார்ட் சரி, இந்த மாதிரி காட்டலாம். எழுதுங்கள். அடுத்து இரண்டாம் பகுதி. இப்போ நாங்கள் ஏஐ கண்டம் ஏபி கண்டு விடையை கொடுத்தோம். எழுதுங்கள் இரண்டாம் பகுதி. அதிலிருந்து மியூ சாய லெம்டா இன்டு காவி இ சமன் லெம்டா இன்டு மியூ சாய ஒன்று காவி ஏ சக ஒன்று சாய லெம்டா இன்டு மியூ மடங்கு காவி பி என காட்டுக, என நிறுவுக. இங்கு காவி இ சமன் ஓஇ. ஓஇயத்தான் காவி என்று சொல்றாங்க. அப்போ அதில் இருந்து சொல்லப்பட்டது. அப்போ அப்போ என்னம்மா ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டை காட்டியாச்சு. எனவே மாணவர்களே அதை வச்சு இன்னும் ஒரு சிந்தனை யோசிச்சு பாருங்கள். என்ன மாதிரி மீண்டும் ஒரு ஏதோ இப்படிப்பட்ட ஒரு முடிவின பெரிய எஸ்ஏ வினா இது. ரெண்டாம் பகுதி இந்த விடையை முடிப்பாம். அடுத்த பகுதியை பிந்தி வாசிக்கிறேன். ஆகவே இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ நீங்கள் ஓஇயை தான் கேட்டுக்கிறாங்க. ஓஇ என்ற காவில ஈ சார்பாக கொடுத்துருக்குது. ஏற்கனவே எங்களுக்கு ஓஇ தெரியும். புதிய ஒரு லெம்டா மியூ ஏற்கனவே லெம்டா மியூலாம் இருக்குது. அப்போ என்ன மாதிரி நாங்கள் மீண்டும் ஒரு மெத்தடில் மீண்டும் ஒரு முறையில் நீங்கள் ஓஇயை காண முடியுமா இருந்தால் யோசிச்சு பாருங்கள். என்ன மாதிரி நாங்கள் மீண்டும் ஒரு மெத்தடில் ஓஇ என்ற காவியை காண முடியுமா இருந்தால், இப்போ உங்களுக்கு ஓசி என்ற காவி லெம்டா இப்படியே பாருங்க. லெம்டால இப்போ வர பார்க்குது. ஓசி என்ற காவி லெம்டாயே தெரியும். சிஇ என்ற காவி தெரியுமா? சிஇ என்ற காவி தெரியாது, ஆனால் காணலாமா? நாங்களும் சிடியை பார்ப்போமா? இந்த முக்கோணியை பாவித்து முக்கோணி ஓசிடியை பாவிங்கள். முக்கோணி ஓசிடியை பாவித்து சிடியை காணுவோமா? முக்கோணி ஓசிடியை பார்த்து சிடி என்ற காவியை கண்ட பிறகு இங்கே சிஇ என்ற காவி சிடியை போல ஒரு பீட்டா அல்லது பீட்டா நோட்டுன்னு சொல்லுவோம். அப்போ சிஇயை கண்டு வச்சிருப்பீங்கள். ஓசி தெரியும். மீண்டும் ஓஇயை காணலாம். இப்போ ரெண்டு ஓஇயை சமப்படுத்தும் போது நான் சொன்ன அல்ஃபா பீட்டாக்களை நீங்கள் லெம்டா மியூ சார்பாக காண முடியும். ஆகவே ரெண்டு மெத்தடில் ஓஇ இருக்குது. அதை கொண்டு போட்டிங்கன்னா நீங்கள் விடைக்கு நீங்கள் போகலாம். அப்போ நீங்கள் ஒன்றா என்ன செய்ய மாட்டாங்கள், இந்த சிடியை பார்ப்போம் சரியா? எழுதுங்கள். இப்போ ரெண்டாம் பகுதிக்கு விட போகுது. எழுதுங்கள். முக்கோணி ஓசிடிஎல் சிடி என்ற காவி ரூபாய் மாற்றி எழுதுங்கள். சிடி என்ற காவி என்ன மாதிரி சிஓ என்ற காவி சக ஓடி என்ற காவியா? சிடி சிஓ இது லெம்டாண்டா சய லெம்டா என்ன சய லெம்டா ஏ காவி ஓடி என்ற மியூ காவி பி. இந்த அமைப்புல லெம்டா மியூ சம்பந்தப்படுது சரியா? சிடி என்ற காவி நீங்க அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து எழுதுங்கள். விளங்கப்படுத்தின மாதிரி சிஇ சமன் சிஇ காவி சமன் பீட்டா நாட் சிடி என்கிற பீட்டான்னு போடலாம். பிரச்சனை பீட்டான்னு போடுவோமா? சிஇ சமன் பீட்டா காவி சிடி என்க பீட்டா காவி சிடி என்க. ஃபர்ஸ்ட் பார்ட் அல்ஃபா நோட் தேவைப்பட்டது. நீ அப்போ அல்ஃபாவுக்கு சமனாக வந்தது தானே. இப்போ பீட்டா ஒன்று சம்மந்தப்பட இல்லை, பீட்டான்னு சொல்கிறேன். ஆகவே என்ன மாதிரி ஆகவே சிஇ சமன் பீட்டா மடங்கு சிடிக்கு போடுங்கள் சய லெம்டா காவியே சக மியூ காவி பி என்று சொல்லலாம். ஆகவே படுத்த என்ன மட்டும் செய்வோம். இந்த முக்கோணிக்கு வாங்க. நாங்கள் ஓஇயை ரெண்டு மெத்தடில் கண்டிங்கண்டா அந்த அல்ஃபா பீட்டாவை நாங்கள் கண்டு கொள்ளலாம். எனவே விடைக்கு போகலாம். அப்போ அடுத்து எழுதுங்கள். முக்கோணி ஓசிஇஎல் மீண்டும் ஒரு முறை ஓஇ என்ற காவியன் என்ன மாதிரி ஓஇ எப்படி போட போறீங்கள்? ஓசி என்ற காவி சகசியன்
சக சி என்ற காவியாக கூட்டி காட்டலாம். அப்போ எழுதுவோமா என்ன? ஓசி என்றால் லெம்டா காவியே சக சி இதை போடுங்கள் பீட்டா இன்டூ மைனஸ் லெம்டா காவியே சக மியூ காவி பி என்று எழுதலாம். மொத்தமாக நீங்கள் வேறு பிடிப்ப ஏ கமா பியை வேறு பெரியுங்கள் குணம் சார்பாக எழுதுங்க. மொத்தம் எத்தனை லெம்டா காவியே அப்படி ஏதாவது சரியா போட்டு சரியா பாருங்கள். ஓசி என்ற காவி இங்கே அந்த மாதிரி ஆக எப்படி வருகிறது? லெம்டாவை எடுக்கலாமா ஏக்கு? சரியா பாருங்கள். 1 மைனஸ் பீட்டா இவ்வளவு காவியேயா. அடுத்து என்ன மாதிரி? மியூ பீட்டா காவி பி என்று இருக்குதா? சரியா பாருங்கள். மியூ பீட்டா காவி பி அதோட 1 மைனஸ் பீட்டா காவியே லெம்டான்னு இருக்குது. ஓஇ என்ற காவி ஏற்கனவே ஓஇ இருக்கிற ஒன்றாவது போட்டுட்டா போடுங்க. ஒன்னா சமன்பாடு இது ரெண்டாவது முடிவாக போடுவோமா? ஆகவே ரெண்டை சமப்படுத்துங்கள். ரெண்டு சமன்பாடுகளை சமப்படுத்துங்கள். 2 முறை ஓஇ எழுதி அந்த நிறைய பார்த்த பழைய வீடியோஸில் பார்த்துருக்குறோம். இப்போ ரெண்டை சமப்படுத்துங்கள். 1,2 1,2 ஒன்றா சமன்பாடு 1 சை அல்ஃபா காவியே சஹ அல்ஃபா காவி பி சமன் ரெண்டாம் சமன்பாடு என்ன மாதிரி? லெம்டா இன்டூ 1 சய பீட்டா காவியே சஹ மியூ பீட்டா. மிக அவதானமாக எழுதுங்கள். இனி அடுத்த ஒரு முக்கியமான வசனம் மட்டும் சொல்லுவோமே. நான் என்ன சொல்ல போகிறோம்? இங்கு காவி ஏ கமா பி என்பன காவிகள் ஏ கமா பி என்பன பூஜ்ஜியமற்ற சமாந்தரமற்ற காவிகளாகும். காவிகள் ஏ கமா பி என்பன பூஜ்ஜியமற்ற சமாந்தரமற்ற காவிகளாகும். எனவே என்ன செய்யுங்கள்? ரெண்டு பக்கம் குணகங்களை சமப்படுத்துங்கள். குணகங்களை சமப்படுத்துங்கள். காவி ஏயின் குணகத்தை சமப்படுத்துங்கள். காவி ஏயின் குணம் சமப்படுத்தினீங்க என்றால் இங்க 1 சை அல்ஃபா அங்காலே லெம்டா இன்டூ 1 சய பீட்டாண்டு வருமா? சொல்லட்டால் 1 சமன்பாடு 1 சமன்பாடு 1 சை அல்ஃபா சமன் லெம்டா தர 1 சய பீட்டா. அடுத்து காவி பியின் குணகத்தை முறையை பார்த்து சமப்படுத்துங்கள். காவி பியை சமப்படுத்துங்கள். இங்கே அல்ஃபாண்டு இருக்குது சமன் அங்கே எவ்வளவு? மியூ மடங்கு பீட்டா. அப்படியா? சரியா பாருங்கள். சரியா ரெண்டாம் சமன்பாடு அல்ஃபா சமன் மியூ மடங்கு பீட்டாண்டு வரும். ஆகவே நாங்கள் நாட்டன் அல்ஃபா பீட்டா போட்டு அதோட இல்லாமல் செய்ய வேண்டும். அதில் கண்டுபிடிக்க வேணும். அப்படி ஒரு ஒருங்கமை சமன்பாடு பற்றி அறிவோம். என்ன செய்யுங்கள்? அப்போ ரெண்டையும் கூட்டுவோம். அல்ஃபா வெட்டுப்படும். ரெண்டையும் கூட்டுங்கள். ரெண்டையும் கூட்டி பீட்டாவை காணுங்கள். 2 சமன்பாடை கூட்டுங்கள். முதலாம் சமன்பாட்டையும் இரண்டாம் சமன்பாட்டையும் கூட்டி எடுத்தீங்கண்டா அல்ஃபா வெட்டுப்படுதா? 1 சமன் என்ன மாதிரி? லெம்டா 1 சய பீட்டா சஹ மியூ பீட்டாவா? மியூ பீட்டா சரியா போடுறது. ஆகவே என்ன வரும்? 1 சய லெம்டா இந்த பக்கம் அங்கே மொத்தம் எவ்வளவு பீட்டா வரும்? பீட்டா வெளியெடுத்தீங்கண்டா பீட்டா வெளியெடுத்தா இங்கே மியூ சய லெம்டாவா? அப்போ லெம்டா சரியா பாருங்கள். ஆகவே பீட்டாட விட எப்படி வந்தது? 1 சய லெம்டாவின் கீழ் மியூ சய லெம்டா. சரியா பாருங்கள். பீட்டாட விட 1 சய லெம்டாவின் கீழ் மியூ சய லெம்டா என்று பெறப்படும். ஆகவே பீட்டா தெரியும் என்றால் இந்த பீட்டாக்கு பதிலாக இங்கே கொண்டு போட்டிங்கண்டா ஓஇட விடைய கண்டுபிடிக்கலாம். அதில் லெம்டாவை அல்ஃபாவை கண்டிங்கன்னா இங்கே கொண்டு போட்டிருக்கலாம். ஃபஸ்ட் பார்ட்டை காண்றதுக்கு இதை காண்றதுக்கு நீங்கள் பீட்டாட விட இங்கே இதை போடுங்கள். ரெண்டாம் சமன்பாடில் பீட்டாக்கு பதிலாக போட்டிங்கண்டா ஓஇயத்தை ஸ்மால் காவி என்று சொல்கிறாங்க. அந்த விடைக்கு நீங்கள் போவிருக்கலாம். அப்படி செய்வோமா? ஆகவே இந்த ரெண்டாம் சமன்பாட்டில் இந்த ஓஇயை நாங்கள் இப்போ காவி என்று சொல்லுவோம். ஸ்மால் காவி என்று சொல்லுவோம். இப்போ பெரிய கேள்வி எஸ்ஏ கேள்வி இது. லெம்டா இன்டூ 1 சய பீட்டா என்ன போடலாம்? பீட்டாக்கு பதிலாக
ஒன்று சய லெம்டா கீழ் மியூ சய லெம்டா இன்டு காவியே சக மியூ மீண்டும் பீட்டாக்கு பதிலா ஒன்று சய லெம்டா கீழ மியூ சய லெம்டா இன்டு காவி பி. சரியா? இந்த மாதிரி வரும். இப்போ சொல்லிக்க போமா சியால பெருக்கினீங்கன்னா மியூ சய லெம்டாவால் பெருக்குங்கள். ஆகவே மியூ சய லெம்டா காவி இ சமன் சில செக் பண்ணி பாருங்கள். இங்கே பெருக்கும் இங்கே பெருக்கப்பட்டு தான் அங்கே போக வேணும். அப்போ இங்கே உங்களுக்கு மியூ வரும், சய லெம்டா சக லெம்டா வெட்டுப்படும். செக் பண்ணி பாருங்கள். மியூ சய ஒன்று லெம்டா இருக்குது, காவி ஏண்டு வரும். இங்கே நீங்கள் மியூ சய லெம்டாவில் பெருக்கிவிட்டால் ஒன்று சய லெம்டா மியூவை ஒன்றுக்கு போடுங்கள், காவி பி. சரியான விட வரும். செக் பண்ணி பாருங்கள். இவ்வாறு விட எடுத்திருக்கலாம். அந்த பகுதி சரி, அந்த பகுதியை கண்டாச்சு. அடுத்து மூன்றாம் பகுதி எழுதுங்க. மிகப்பெரிய வினா எஸ்ஏ டைப், பெரிய ஒரு 150 மார்க்ஸ் வர்ற மாதிரி கேள்வியாக இருக்குது. ஏதோ ஒரு 100 மார்க்ஸ் கூடிய கேள்வி மாதிரி பெரிய வினா எழுதுங்க. மூணாம் பகுதி இ என்பது ஏபி நடுப்புள்ளியாயின், கேபிட்டல் இ என்பது ஏபியின் நடுப்புள்ளியாயின் ஒன்றின் கீழ் லெம்டா சக ஒன்றின் கீழ் மியூ சமன் 2 என காட்டுக. ஒன்றின் கீழ் லெம்டா சக ஒன்றின் கீழ் மியூ சமன் 2 என காட்டுக. எப்பண்டா ஏபி சொல்றாங்க இ என்பது ஏபிக்கு நடுப்புள்ளியா இருந்தால் அதை கேட்குறாங்க. ஆகவே நான் எப்படி போட்டோம், ஒரு முதல்ல போட்டோம் தானே ஏஇ சமன் ஒரு லெம்டா மடங்குன்ற மாதிரி அல்ஃபா என்ன அல்ஃபா பாவிச்சேன்னா நான் ஏபியை கண்டு எப்படி சொன்னோம், ஏஇ என்பது ஏபிட அல்ஃபா மடங்கண்டு. அப்போ நடுப்புள்ளியாண்ட அல்ஃபா அறையா? அப்போ சரியா? ஏஇ சமன் அரை ஏபி தானே. இப்போ ஏஇ சமன் சரியா பாருங்கள், ஒன்று அடிக்காம வச்சிருக்கிறேன், அதுதான் தேவைப்பட போகுது. ஏஇ சமன் அல்ஃபா ஏ பி என்று நாங்கள் எழுதி வச்சிருக்கிறோம். இப்போ ரெண்டும் ஏஇ என்பது நடுப்புள்ளி அண்டா, நடுப்புள்ளி அண்டா அல்ஃபா அறையாக இருக்க வேணும். சரியா? அல்ஃபா சமன் அறையாகும். என்ன அப்போ தான் ஏஇ என்பது ஏபிக்கு மத்திய புள்ளியாக வரும். ஆகவே நீங்கள் சொல்லலாம் அந்த முறைப்படி, அதாவது இ என்பது ஏபி நடுப்புள்ளியாயின் அல்ஃபா சமன் அறையாகும். எழுதுங்கள், அல்ஃபா சமன் அறையாகும். அப்போ பீட்டா சொல்லலாம், ரெண்டாம் சமன்பாட்டில் போடுங்கள், அல்ஃபாக்கு அறைய போடுங்கள், அல்ஃபாக்கு அறைய போட்டு பீட்டாக்கு ஒரு கோவை எடுங்கள். இப்போ ரெண்டாம் சமன்பாடு எழுதுங்கள், அல்ஃபாக்கு அறைய போடுங்கள். இரண்டாம் சமன்பாட்டை நீங்கள் அல்ஃபாக்கு அறை எழுதுங்கள். ஆகவே என்ன வரும், அறை சமன் மியூ பீட்டா என்ற ஒரு முடிவை சொல்லலாம். சரியா? இப்போ நான் இந்த விடையில் அல்ஃபா பீட்டா எல்லாம் இல்லாமல் செஞ்சு லெம்டா மியூல ஒரு கோவையை கொடுத்துருக்குறாங்க. அந்த கோவையை நீங்கள் எடுக்க வேணும். இப்போ உங்களுக்கு பீட்டா தெரியும், இந்த பீட்டா கொண்டு போடுவோமா? இங்கே இந்த பீட்டாவை கொண்டு இங்கே போடுங்கள். லெம்டா மியூல சமன்பாடு வரும். அதை விடைக்கு ஏற்ற மாதிரி எழுவாய் மாற்றி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒன்றின் கீழ் லெம்டா சக ஒன்றின் கீழ் மியூ சமன் 2 காட்டலாம். ஆகவே இதை போடுங்கள். இப்போ பீட்டாக்கு பயில போடுங்கள். சகல விடை இப்போ எனக்கு கைவசம் இருக்குது. அப்போ மியூ பீட்டாக்கு போடுங்கள் 1 சய லெம்டா கீழே மியூ சய லெம்டா என்று போடுங்கள். இப்போ என்ன மாதிரி நீங்கள் விடை கேட்ட மாதிரி ஒன்றின் கீழ் லெம்டா ஒன்றின் கீழ் மியூ 2 இருக்க வரை குறுக்கு பெருக்கி எடுப்போமா? குறுக்கு பெருக்கி சொல்லட்டா, மியூ சய லெம்டா கீழே மியூ இன்டு 1 சய லெம்டா சமன். அப்போ 2 வந்துருமே, சமன் 2 வந்துடும். சரியா சொல்கிறேன், சமன் 2 வந்துடும். இப்போ நீங்கள் ஒருக்கா பிரித்து பாருங்கள். நீங்கள் அங்கேயும் வச்சிருக்கலாம். அதாவது சுருக்கமான முறையில் பாருங்கள். 2 இதை மியூ சய லெம்டா பிறகு 2 மியூன்னு சொன்னால் பரவாயில்ல. 2 மியூ 1 சய லெம்டா
இப்போ இருபுறமும் நீங்கள் பெருக்குங்கள் லெம்டா மியூவால் பெரியுங்கள் இருபுறமும் லெம்டா மியூவால் பிடிச்சு பாருங்கள் லெம்டா மியூவால் இருபுறம் பெரியுங்க இதை மியூவால் பிடிச்சு விட்டால் ஒன்றின் கீழ் லெம்டா வரும் லெம்டா மியூவால் பெரியுங்க லெம்டா மியூ சாய இதை லெம்டா மியூவால் பிடிச்சு விட்டால் ஒன்றின் கீழ் மியூ ஒன்று வருகிறது சமன் 2 அதை உள்ளுக்கால கொண்டு போய் மியூ உள்ளு கொண்டு போய் தனித்தனியை பிடிச்சு பாருங்கள் மியூவே பிரித்தா லெம்டா மியூவால் பிரித்தா மியூ மியூ வெட்டுப்படும் ஒன்றின் கீழ் லெம்டாண்டு வரும் சரியா சொல்கிறது சய உண்டு ஆகவே இது 2 முறை இருக்குது ஒரு முறை அங்கால கொண்டு போய் ஒரு முறை அங்கால சுருக்கி பாருங்க விட வந்திருக்கும் ஒன்றின் கீழ் லெம்டா சக ஒன்றின் கீழ் மியூ சமன் 2 மிகப்பெரிய வினா விட நீங்கள் நிச்சயமாக எடுத்திருக்கலாம் எழுதுங்க அடுத்த 19ஆம் வினாவை செய்வோம் எழுதுங்கள் 19ஆம் கேள்வி இரு காவிகளின் எண்ணி பெருக்கம் இரு காவிகள் ஏக்கமா பியின் இரு காவிகள் ஏக்கமா பியின் எண்ணி பெருக்கத்தை வரையறுக்க இரு காவிகள் ஏக்கமா பியின் எண்ணி பெருக்கத்தை வரையறுக்க இது கணக்கால் சம்பந்தப்பட்ட வினா வரப்போது எழுதுங்க கீழே கேள்வியை எண்ணி பெருக்கத்தை வரையறுக்க எழுதுங்க அடுத்த பகுதி கீழே காவியிட மட்டு சமன் 3 கமா காவி பீட மட்டு சமன் 5 கமா காவி சீயின் மட்டு சமன் 7 ஆகவும் காவிகள் ஏ சக பி சக சி சமன் 0 காவி ஆகவும் இருப்பின் காவிகள் ஏக்கமா பிக்கு இடைப்பட்ட கோணம் காவிகள் ஏக்கமா பிக்கு இடைப்பட்ட கோணம் π/3 காவிகள் ஏக்கமா பிக்கு இடைப்பட்ட கோணம் π/3 60 பாகை என காட்டுக அடுத்த பகுதி இருக்குது காவிகள் ஏக்கமா பி அலகு காவிகளாயின் காவிகள் ஏக்கமா பி என்பன அலகு காவிகளாயின் காவிகள் ஏக்கமா பி என்பன அலகு காவிகளாயின் காவி ஏக்கமா பியிற்கு இடைப்பட்ட கோணம் காவி ஏக்கமா பியிற்கு இடைப்பட்ட கோணம் 2 sin inverse அரை மட்டு காவி ஏ மட்டு காவி பி என காட்டுவதற்கு ஏ சய பி மட்டு இணை பயன்படுத்துக என காட்டுவதற்கு மட்டு காவியே சய பி மட்டு இணை பயன்படுத்துக செய்வோம் சின்ன கணக்கு மாதிரி தான் இருக்கு ஸ்ட்ரக்சர் மாதிரி சொல்லலாம் ஆகவே ஆரம்பிங்கள் வினாவை ஆரம்பிங்கள் ஆகவே இந்த பெஸ்பாட் அவ்வளோ பெரிய பிரபலமாக இருக்குது எல்லாரும் நிறைய செஞ்சு பார்த்துருக்கோம் இங்கே தியரி கிளாஸில் படிச்சிருப்பீங்கள் இரு காவிகள் எண்ணி பெருக்கம்னு சொன்னால் என்ன சொல்ல போகிறோம் ஒரு படத்தை காட்டி நீங்கள் காவி ஏ டாட் பி என்று சொல்லி மட்டு காவி ஏ மட்டு காவி பி காஸ் டீட்டா என்று நாங்கள் எழுத வேணும் அத்தோட டீட்டாவை பற்றி சொல்லலாம் இங்கு டீட்டா எப்படி இருக்குது சைவருக்கும் பையுக்கும் விடப்பட்டதா சமனா கூட வரலாம் சரியா எண்ணி பெருக்கத்தை டிஃபைன் பண்ணுறது வரையறுக்கண்டா இதுதான் செய்கிற மேத்ஸ் ஸ்கீமில் எப்படித்தான் 5 மார்க்ஸை போடுவாங்க கேட்டால் நீங்கள் எழுதி வைக்கலாம் சரியா ஏற்கனவே முந்தைய பார்த்துருக்கலாம் ஓகே இப்போ அடுத்த பகுதிக்கு போவோம் தந்திருக்கிறாங்க காவியிட மட்டு பெருமதி 3 தந்திருக்கிறாங்க காவி பீட மட்டு சி 5 கொடுத்திருக்கிறாங்க காவி சீட மட்டு 7 தந்திருக்குது எனவே இது சம்பந்தப்பட்டு காவிகள் ஏக்கமா பி கிடப்பட்ட கோணத்தை நீங்கள் 60 பாகை என்று காட்ட வேணும் இன்னொரு மெத்தட் தான் ஏ சக பி சக சி 0 என்றும் தந்திருக்கிறாங்க அப்போ அவ்வளோ கஷ்டமாக இருக்கிற முறையான எல்லா வீடியோ பார்த்துருந்தா விளங்கியிருக்கும் ஏ சக பி சக சி சமன் 0 காவி என்று தந்திருக்கிறாங்க ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணம் வினவப்பட்டால் நீங்கள் ஏயும் பியையும் தான் எண்ணி பெருக்கம் செய்ய வேண்டி வரும் அப்போ இங்கே நீங்கள் ஏபியோட உள்ள தொடர்பு ஒரு பக்கம் வச்சுட்டு மற்றது அங்கால கொண்டு போவோம் ஆகவே
காவி ஏ சக பி சமன் சயசி என்று சொல்லட்டா இப்போ என்ன மாதிரி இருபுறமும் அக்காவி பற்றி எண்ணி பெருக்கம் செய்யுங்கள். இருபுறமும் அக்காவி பற்றி எண்ணி பெருக்கம் செய்வோம். அப்போ என்ன மாதிரி காவி ஏ சக காவி பி டாட் மீண்டும் காவி ஏ சக பி அங்காலயம் சய பிரச்சனை இல்லை வெட்டுப்படும் தானே சி டாட் சி என்று போடட்டா அவர் ரெண்டையும் பெருக்கும் நாங்கள் பார்த்துட்டோம். நிறைய பார்த்துருக்கிறோம் பெருக்கிற முறைகள். பிராக்கெட்ஸ் பெருக்கினா ஏ டாட் ஏ என்ற மட்டி ஏ கொஸ் நோட். எனவே மட்டி ஏழ வரைக்கும் சக இங்கே 2 ஏ டாட் பி வருமா இருக்கும். என்ன ஏ சக பியை வர்க்கிச்ச மாதிரி தானே சகங்கால பி டாட் பி அண்டா மட்டு பீட வர்க்கம் என்று வந்திருக்கும். இங்கால சி டாட் சி அண்டா மட்டு சீட வர்க்கம் என்று வந்திருக்கும். சரியா? ஆகவே பெருமானில் போடுவோமா? மட்டியே கொடுத்திருக்கிறாங்க. மட்டி ஏட பெருமதி 3. அவை வர்க்கிச்சு விட்ட 9. இதுக்கு மீண்டும் எழுதுங்க. வரைவிலக்கணத்தை எழுதுங்கள். 2 என்ன ஏ டாட் பி என்றால் மட்டியே மட்டு பி காஸ் தீட்டா என்று சொல்லலாம். சக மட்டு பி கொடுத்திருக்கிறாங்க 5 அண்டு வர்க்கிச்சு விட்டா 25. இங்கே 49. சரியா? ஆகவே என்ன மாதிரி இங்கே 34 வந்திருக்கும். மீண்டும் போடுங்க. 2 மட்டு ஏக்கு 3 மட்டு பிக்கு 5 cos θ சமன் 49. ஆகவே நீங்கள் cos θ எழுவாய் மாற்றி பாருங்கள். cos θ விடை 49 34 கழிச்சு விட்டு அங்கே 15 வந்திருக்கும். இங்கே 15 வெட்டுப்பட்ட அறையை செக் பண்ணி பாருங்க. cos θ அறை என்றால் θ 60 பாகை. பெரிய பிரச்சனை இறக்கிறாது, லேசான பகுதி. ஆனால் இதெல்லாம் வந்து கொண்டு தான் இருக்குது. பரீட்சையில் வந்து கொண்டு தான் இருக்குது. நிறைய ப்ராக்டிஸாக இருக்கும் போது இலகுவான வினாவாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ரைட், தொடர்ந்து பாப்பா. அடுத்த பகுதி இன்னும் சொல்கிறாங்க. இப்போ ஏகமாபி அழகு காவி என்று கொடுத்துருக்குறாங்க. ஆக என்ன முடிவு? அழகு காவி என்ற முந்தி உள்ள பருமன்கள் எடுக்க இயலாது. காவி ஏயிட மட்டும் ஒன்றா இருக்க வேணும். அவ்வாறு காவி பீட மட்டும் ஒன்றா இருக்க வேணும். சரியா? இப்படி இருக்கும் போதும் அந்த இடப்பட்ட கோணத்தை கேட்குறாங்க. ஏக்கும் பீடப்பட்ட கோணத்தை காண்க. விட கொடுத்துருக்க சைன் இன்வெர்ஸில் இது மாதிரி கண்ணை செஞ்சு பார்த்துருக்கிறோம். நீங்கள் அநேகமாக சொல்கிறாங்க. ஒரு ஹெல்ப் ஒன்று கொடுக்குறாங்க. ஏ சயபீட மட்டு பெருமானத்தை பயன்படுத்துக. அப்போ என்ன செய்யணும்? ஏ சயபி மீண்டும் பெருக்குவோமா? ஏ சயபி அண்டு இதுதான் யாரு? ஏ சயபி மட்டிட வர்க்கம். ஒரே காவி இருமுறை பெருக்கும் போது எண்ணி பெருக்க முறைப்படி ஏ டாட் ஏ என்ற மட்டியே வர்க்கம் போட்ட மாதிரி இவ்வாறு சொல்லலாம். இப்போ நாங்கள் இதை பிரக்கட்ஸ்களை பெருக்குவோம். நீங்கள் ஏ சயபி முந்தி மாதிரி பெருக்கி போட மட்டு ஏட வர்க்கம் சய 2 மடங்கா மட்டு ஏ மட்டு பி சக மட்டு பீட வர்க்கம் என்ற முடிவுக்கு வரலாம் தானே. இங்காலை ஏ சயபி விடையில் இருக்குது பாருங்கள். மட்டு விடையில் இருக்குது. இப்போ தந்திருக்கிறாங்க. இங்கே ஸ்பெஷல் என்னென்ற அழகு காவிகள். அது பருமன் உண்டு. இங்கே உண்டு. 2a டாட் பி 2a டாட் பி 2a டாட் பி 2a டாட் பி ஒன்று கூட்டி விட்டா 2. என்ன மீண்டும் a டாட் பி என்றா மட்டு ஏ மட்டு பி ஒரு கொஸ் அல்ஃபா அல்லது கொஸ் தீட்டா ஏதோ போடுங்க. புதுசாக புதிய பகுதி அடுக்கலாம். கொஸ் தீட்டா கொஸ் அல்ஃபா ஏதோ. அங்காடை ஏ சய பி மட்டிட வர்க்கம். இப்போ வினாமோட பியோர் மேத்ஸ் மடங்கு கோணங்கள் பற்றி சைனுக்கு மாற்ற வேண்டி வருகிறது. இதை வச்சுக்கலாம். அப்படி கொஸ் தீட்டா எழுவாய் மாற்றுங்க. அல்லது 2 கொஸ்டின் வச்சு போட்டு ஏதோ நீங்கள் எழுவாய் மாற்றி எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 வழி எடுக்கட்டா. 2 வழி எடுத்தால் 1 சய மட்டி ஏயும் உண்டு மட்டி பியும் உண்டு. என்ன போல் அல்லது கொஸ் தீட்டா வெப்பமே கொஸ் தீட்டா அங்காலை மட்டு ஏ சய பி முழுவட வர்க்கம்ல இப்படி வரும். இப்போ டபுள் ஆங்கிள் மடங்கு கோணங்கள் cos 2 θ 1 சய 2 sin வர்க்கம் θவா cos 2 θ 1 சய 2 sin வர்க்கம் θ தானே cos 2 θ சொன்னால்.
அதை கொஸ் ஒரு டீட் அப்படி போட போகிறீங்க. இதை நீங்கள் 2 இதை போரட்டா என்ன மாதிரி எழுவாய் மாற்றி நான் 2 sin வர்க்கம் θ/2 சரியா a சய b மட்டிட வர்க்கம். ஆகவே எழுவாய் மாற்றுங்கள் sin வர்க்கம் θ/2 விட என்ன a சய b மட்டிட வர்க்கம் கீழே என்ன 2 4 சரியா. ஆகவே sin θ/2 விட வர்க்க மூலம் போடுங்கள். sin θ/2 விட வர்க்க மூலம் எடுத்து விட்டீங்கன்றால் a சய b மட்டிட வர்க்கம் கீழே 2 வரும். அப்போ θ/2 விட என்ன sin அங்கால கொண்டு sin இன்வர்ஸ் வரும். 2 பெருக்கி விட்டால் விடைய நீங்கள் தாராளமாக இன்னொரு பரீட்சை செய்கிறவங்க ரொம்ப ஃபோமாக இருப்பீங்க. ஏதோ அடுத்த வருஷம் எக்ஸாம் செய்கிறவங்களும் படிச்சுலாம் முடிச்சிருப்பீங்க காவிகள். இந்த விடைக்கு நீங்கள் போயிருக்கலாம் சரியா. இப்போ அடுத்து நாங்கள் 20ஆம் வினாவை செய்வோம். எழுதுங்கள் 20ஆம் வினா. ஒரு தெளிவான 30 வினாக்கள் செய்கிற ஐடியா. அதை விட்டு இன்னும் 300 வினாக்கள் கூட செய்யலாம். தொடர்ந்து காவியாக போகையில் இதை முடிச்சு போய் இன்னும் நிறைய அடுத்த பகுதிகளை இதை முடிந்த அளவு செஞ்சு காட்ட ஆவலாக இருக்கிற உச்ச பயன்பாடு எடுத்துக்கொள்ளுங்கள். எழுதுகிற 20ஆம் கேள்வியை OXY தளத்தில் புள்ளிகள் A, P இனது தானகாவிகள் முறையே காவி A, காவி R ஆகும். காவி A, காவி R ஆகும். உற்பத்தி ஓ குறித்து அடைப்பில் போட்டுக்கோங்க. உற்பத்தி ஓ குறித்து தான காவிகள் ஸ்மால் காவியே காவி R ஆகும். ஏபி எனும் கோட்டின் காவி சமன்பாடு காவி R சய காவி A dot காவி n காவி R சய காவி A dot காவி n சமன் 0 என காட்டுக. இங்கு காவி n என்பது ஏபிக்கு செங்குத்தான காவியாகும். இங்கு காவி n என்பது ஏபிக்கு செங்குத்தான காவியாகும். இன்னொரு பகுதியும் இருக்குது. இதை முடிச்சு கூட வந்தால் நல்லா இருக்கும். மிக முக்கியமான கேள்வி. காவி சமன்பாடுகள் மாதிரி கேட்கப்பட்ட என்ன மாதிரி அணுகுவது இந்த ஒரு கணக்கு நல்லா போதுமா இருக்கும். அதை பற்றி வினாக்கள் வருமா இருந்தால் அப்போ படத்தில் காட்டுவோம். ஒரு ஆள்கூட்டு தளம் என்ன OXY தளம் ஒரு தெற்காட்டு தளத்தை படத்தை கீறி சொல்லப்பட்ட தரவுகளை காட்டுவோம். தந்திருக்கிறாங்க OXY தளமா காவிகள் படம் முக்கியம். படத்தில் நிறைய ஐடியாஸ் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இதில் ஒரு தந்திருக்கிறாங்க ஏக்கமாபி 2 புள்ளிகள் இருக்குது. 2 கோடை சொல்லிக்கொள்ளட்டா. இந்த காவி கோடு வரப்போ பிந்தி ஏ என்ற புள்ளி சொல்லுவோம். இங்கே இருக்குன்னு சொல்லி போட்டோம். பி என்ற புள்ளி இங்கே இருக்குது சரியா. இந்த உற்பத்தி பற்றி இதர காவித்தான் ஏ என்று தரப்பட்டது. அதே மாதிரி இந்த பி என்ற புள்ளியில காவி வந்து ஸ்மால் பி என்று தந்திருக்கிறாங்க. உற்பத்தி ஓ பற்றி இந்த 2 புள்ளிகள தான காவிகளை கொடுத்திருக்கிறாங்க. இப்போ ஒரு புதுசாக ஒரு என் என்ற காவி எப்படிப்பட்டா ஏபிக்கு செங்குத்தா இருக்குதான். அதே மாதிரி இந்த கோட்டுக்கு செங்குத்தண்டமா அது எப்படிப்பட்ட ஒரு காவி தான் என் என்ற காவியாக தந்திருக்கிறாங்க. அப்போ அதை செங்குத்தன்னு சொல்ல போதே படித்த மாணவனுக்கு விளங்க வேணும். இது ஒரு 90 பாகை கோணம் சம்பந்தப்பட்ட எண்ணி பெருக்கமெல்லாம் தேவைப்படலாம். இப்போ நாங்கள் பார்ப்போம். இந்த காவி சமன்பாடு கேட்கப்படும் போது புதுசாக ஒன்றும் இல்லை. லோக்கஸ் இந்த ஒழுக்குகள் பற்றி ஏதோ தரப்பட்ட தரவெல்லாம் வச்சு ஒரு சமன்பாடை காட்ட முடியுமா இருந்தால் அதுதான் சமன்பாடு. அதே மாதிரி இங்கே தரப்பட்ட தரவுகளை கொண்டு நீங்கள் காவியில் ஒரு சமன்பாடு எடுக்க முடியுமா இருந்தால் அதை இவ்வாறு காட்ட முடியுமா இருந்தால் அதுதான் சமன்பாடு. பெருசாக பெரிய விஷயம் ஒன்றும் அல்ல. ரைட். ஆகவே நாங்கள் ஏபி என்ற இந்த காவியை கண்டுபிடிப்போம். ஏபி என்ற காவியை பார்ப்போம். எழுதுங்கள். முக்கோணி OAPயில் காவி கூட்டல் விதிப்படி எப்படி சொல்ல போறீங்க? ஏபிய
ஒரு சின்ன பேசிக் மேத்ஸ். வெஸ்பாட் காவி கூட்டல் தானே. எப்படி நாங்கள் ஏபி எழுதுவோம்? ஏபி எப்படி எழுதுவோம்? ஏஓ என்ற காவி சக ஓபி என்று சொல்லலாமே, சரியா? ஏ ஓவர் சய காவி என்று போடுவோம். ஓபி என்று 6 கொடுத்திருக்கிறாங்க. அப்ப 6 மைனஸ் ஏ என்று வருகிறது, சரியா? 6 மைனஸ் ஏ என்று வருகிறது ஏபி என்ற காவி. இப்ப எழுதுங்க, அடுத்த ஒரு வசனம் எழுதுங்கள். தரவின்படி காவி ஏபி ஆனது காவி எண்ணுக்கு செங்குத்தாகும். தரவின்படி காவி ஏபி ஆனது காவி எண்ணுக்கு செங்குத்தாகும். ஆகவே நம்முடைய எண்ணிப்பெருக்க விளக்கம் என்ன சொல்ல போறீங்கள்? ஏபி என்ற காவியையும் எண் என்ற காவியையும் பெருக்கம் செஞ்சா 0 வர வேணும். cos 90 0 போடுங்க, விட வரும். ஆகவே ஏபி என்ற காவி இது, எண் இது தான். காவி சமன்பாடு பெருசா ஒன்றும் இல்லை. ஆனால் இதுவும் முறைப்படி தெளிவாக ஸ்கீம் எதிர்பார்க்கிறபடி நீங்கள் செய்ய வேண்டி வரும். அப்படித்தான் காவி சமன்பாடை பெருகாண்டா அந்த தளத்தில் ஏதோ சொல்லப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்க வேணும். ஓகே, எழுதுங்க. அடுத்த பகுதியும் எழுதுங்கள். நல்ல பகுதி இருக்குது. ஏ ஆள்புல போடுங்கள் 4,3. ஏ அடைப்புல 4,3 இருப்பின் 4,3 நான் இந்த ஆங்கில மொழி வச்சு கொண்டிருக்கிறேன், மொழிபெயர்க்கிறேன். இந்த மொழிபெயர்ப்பும் தெளிவாக இருக்குமென்னு எனக்கு தெரியும். எழுதுங்கள். காவியே 4,3 எனின் மேலும் ஏபிக்கு செங்குத்தான காவி, ஏபிக்கு செங்குத்தான காவி 3 காவி ஐ சக 4 காவி ஜே, 3 காவி ஐ சக 4 காவி ஜே ஆகவும் இருப்பின் கோடு ஏபியின் காவி சமன்பாட்டை தெக்காட்டு வடிவில் எண்ணி பெருக்கத்தை பயன்படுத்தி காண்க. தெக்காட்டு வடிவில் எண்ணி பெருக்கத்தை பயன்படுத்தி காண்க. ஓகே, முக்கியமானது ஃபர்ஸ்ட் பார்ட்டு பிரயோகமாக இருக்குது. அவனு சொல்கிறாங்க எண்ணி பெருக்கத்தை யூஸ் பண்ண சொல்லி பார்ப்போம். அப்போ இந்த மாதிரி தரப்பட்ட விஷயம் என்ன? ஏழு ஆள்கூறு, இந்த இருபரிமாண ஐக்கமா ஜேல ஆள்கூரை கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஆள்கூறு தரப்பட்டவங்களுக்கு காவி எழுதலாம். நான் ஏ தான் ஸ்மால் ஏன்னு போட்டேன். அப்போ ஸ்மால் ஏ காவியில் எழுதுங்கள். என்ன மாதிரி வரும்? காவி ஏ சமன் 4 காவி ஐ சக 3 காவி ஜேயா. காவி ஏ சமன் 4 காவி ஐ சக 3 காவி ஜேன்னு சொல்லலாம். அடுத்து வேற நான் இது யாரு? ஃபர்ஸ்ட் பார்ட் ஒப்பிட்டு பாருங்க. தரப்பட்ட 3 ஐ சக 4 ஜேன்னா காவி என் செங்குத்தான காவி, சரியா? அப்போ காவி எண்ணையும் போடுங்கள். 3 காவி ஐ சக 4 காவி ஜே. பாருங்க, காவி ஏகிற குணகத்துக்கு மாறி குணகம் மாறி வந்திருக்குது, சரியா? இப்போ இந்த காவி ஏபியில தெக்காட்டு சமன்பாடை கேட்குறாங்க. தெக்காட்டு சமன்பாடு நாங்கள் ஆறுண்டு யாரை சொன்னோம்? இந்த ஓபி என்ற காவி, இந்த ஓபி ஆறுல போட்டிருக்க வேணும். ஓபி என்ற காவி தான் 6 சொல்லப்பட்டது. ஓபி என்ற காவி தான் 6 சொல்லப்பட்டது. அப்போ நீங்கள் 6 என்ற காவியை ஒரு XYயில் எடுத்து என்ன நேர்கோட்டின் சமன்பாடு y சமன் mx + c அதில் ax + by + c சமன் 0 அமைப்பில் காட்டும். கார்ட்டீசியன் வடிவம், இந்த தெக்காட்டு வடிவம், சரியா? அப்போ நீங்கள் காவியார சொல்லுங்கள். காவியார் சமன் xi சக yj என்க. காவியார் சமன் xi சக yj என்க. xi சக yj என்க. காவியார் சமன் xi சக yj என்க. எனவே நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டை பாவீங்க. சொல்கிறாங்க தானே எண்ணி பெருக்கம். ஏற்கனவே எண்ணி பெருக்கத்தை பயன்படுத்தி போட்டோம். ஒன்று கொண்டு செங்குத்தண்ட எண்ணி பெருக்கம் 0 விடை. இனி அதை கொண்டு போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான XYல சமன்பாடு வரும். அதுதான் காவி சமன்பாடு செஞ்சிட்டோம். அது தெக்காட்டுக்கு மாற்ற போகிறோம். XYக்கும் ஆள் கூட்டுத்தளம் சார்பாக சொல்ல போகிறோம். ஆகிற போடுங்கள் மாணவர்களே. போட்டால் விட நீங்கள் தெளிவாக எடுக்கலாம். அப்போ போடட்ட 6க்கு பதிலாக
ஆருக்கு பதிலா x காவி I சக y காவி j சய காவி a ஏக்கு பதிலா 4 காவி I அவசரப்படாமல் மிக தெளிவாக இதில் காட்டுங்கள் பிளவுட்டு அநியாயம் இலகுவாக மார்க்ஸ் எடுக்கக்கூடிய பகுதியாக இருக்குது டாட் காவி என்னென்ன தந்திருக்கிறாங்க செங்குத்து காவிய 3i சக 4j அண்டு இனிவிடம் 0 வரணும் கொஞ்சம் இங்கே சுருக்குவோம் மொத்தமாக எத்தனை ஐய வேறுபடுத்துங்கள் எக்ஸ் அயனாலா இன்ட்டு காவிய I சக என்ன மாதிரி y சய 3 இன்ட்டு காவி j சரியா x சய 4 காவி I y சய 3 காவி j அங்கால 3 காவி I சக 4j ன்னு சொல்லியிருப்பீங்களே அது ரெண்டையும் எண்ணி பெருக்கம் பெருக்கு என்ன வரப்போகுது ஐயும் ஐயும் பெருக்கி விட்டா உண்டு ஜேயும் ஜேயும் பெருக்கி விட்டா உண்டு மொத்தத்தில் பெருக்கப்பட்டது 0 ஐயும் ஜேயும் பெருக்கி விட்டா 0 சரியா கொஸ் 90 போயிருமே ஆகவே என்ன மாதிரி பெருக்கிறீங்கண்டா ஐயும் ஐயும் பெருக்கி விட்டா உண்டு என்றால் 3x சய 4 சக 4 y சய 3 சமன் 0 இதுதான் இந்த கார்ட்டீசியன் வடிவம் கொஞ்சம் பிராக்கெட்லாம் பெருக்கி எழுதி எடுங்க 3x இருக்குதா சக 4y இருக்குதா அடுத்து இந்த மாதிரி சய 12 பேங்கிட்டு கொண்டு வரோமா சய 24 இது இந்த மாதிரி ஒரு சமன்பாடு நீங்கள் காட்டலாம் இதுதான் காவி சமன்பாடு என்று சொல்லப்படும் காவி சமன்பாடில் தெக்காட்டு சமன்பாடு எடுத்துட்டோம் சரியா எழுதுங்க அடுத்து 21ஆம் கேள்வி 21ஆம் கேள்வி எழுதுங்கள் காவிகள் a, b இன் எண்ணி பெருக்கத்தை வரையறுக்க காவிகள் a, b இன் எண்ணி பெருக்கத்தை வரையறுக்க எழுதுங்க அடுத்த பகுதி முக்கோணி OPQவில் காவி OP சமன் ஸ்மால் காவி P காவி OP சமன் ஸ்மால் காவி P கமா காவி OQ சமன் ஸ்மால் காவி Q ஆகும் R, S என்னும் புள்ளிகள் முறையே OP, OQ மீது ORக்கு RP சமன் OSக்கு SQ சமன் 1க்கு 3 ஆகுமாறு அமைந்துள்ளது இது ஒரு எஸ்ஏ மாதிரினா எழுதுங்க ஃபர்ஸ்ட் பார்ட் எழுதுங்க மாதிரி முடிச்சு பார்த்ததுக்கு வருவோம் ஃபர்ஸ்ட் பார்ட் QR காவி ஃபர்ஸ்ட் பார்ட் சமன் 1/4 காவி P சய காவி Q என காட்டுக அப்போ மாணவர்கள் இதை முடிச்சு போட்டு அடுத்ததுக்கு வரும் இப்போ ஸ்டாப் பண்ணி போட்டு ட்ரை பண்ணுங்கள் படத்தை கீருங்க படம் முக்கியம் படத்தை கீழே அடுத்த பகுதி நாங்கள் போகலாம் சரியா அப்போ ஒரு முக்கோணம் வீடியோ ஸ்டாப் நிப்பாடிப்போம் நீங்களாவது ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் இலகுவாக இருக்கும் சரியா அப்போ ஃபஸ்ட் பண்ண செய்யலை முழு கேள்வியை வாசித்தேன் ஃபஸ்ட் எண்ணி பிறகு உங்களுக்கு தெரியும் டைம் வேஸ்ட் இப்போ டேட்டா வேஸ்ட் பண்ண தேவையில்லை நாங்கள் மெயின் பார்ட்டுக்கு போவோம் அப்புறம் OP என்ற முக்கோணி அவன் OP என்ற முக்கோணி என்ன போடுற உற்பத்தி மாதிரி எடுத்துக்கொள்வோமே இந்த மாதிரி சொல்லாமா OP என்ற முக்கோணியில் காவி OPய ஸ்மால் p என்ற காவியிலையும் OQவை ஸ்மால் q கொடுத்துருக்குறாங்க இப்போ 2 புள்ளி எங்கே இருக்குதான் தந்திருக்கிறாங்க R, S என்பன R, S எங்கே இருக்குதான் இங்கத்தான் R இருக்குதா ORக்கு RP 1க்கு 3 நம்ம நம்புற மாதிரி படத்தை காட்டலாம் இது 1 இது 3 சரியா பாருங்கள்
ஓஎஸ்க்கு எஸ்கியூ அதுவும் அதே மாதிரி விகிதமா 1:3 மாதிரி இருக்குதாம். சரியா? இந்த அமைப்புல 2 புள்ளிகள் அந்த கோடு பக்கம் முக்கோண பக்கம் வழியே கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வி அண்டா கியூஆர் கியூஆரை காணலி. அவன் கியூஆரை நினைக்கணுமா? கியூஆரை பாருங்கள். ஒன்றா நீங்கள் கியூஆர் என்ற விடையை முடிச்சிங்கன்னு சொன்னால் அதுக்குரிய விடைக்கு நாங்கள் வரலாம். கியூஆரை முடிச்ச பிறகு அப்போ என்னது முக்கோண காவி கோட்டில் பயன்படுத்துங்கள். அதுக்கு முந்தைய நீங்கள் உங்களுக்கு ஓபி தெரியும். அப்போ உங்களுக்கு ஓஆர் தெரியும் தான். என்ன ஓஆர்? மொத்தம் 4 மடங்கு அடுத்த 4 பங்கு அடுத்தா இது ஒரு பங்கு. 4ல் ஒரு பங்கு ஓபி தான் ஓஆர் என்ற காவி. அது மாதிரி ஓக்யூ கியூ என்று கொடுத்துருக்கு தானே. அப்போ நாங்கள் கியூஆரை முடிப்போம். என்ன அப்போ எழுதுங்கள் ஓஆர் காவி சமன் 4ல் 1 யாரு? ஓபி என்ற காவி. 4ல் 1 ஓபி என்ற காவி. அப்போ 4ல் 1 அது ஸ்மால் பி என்று போடட்டா ஸ்மால் பி என்று போடலாம் இல்லையா? நீ எழுதுங்க முக்கோணி ஓக்யூஆரில் முக்கோணி ஓக்யூஆரில் முக்கோணி ஓக்யூஆரில் முக்கோணம் ஓக்யூஆரில் காவி கூட்டல போடுங்கள். கியூஆர் ஆரம்பிப்போமா? கியூஆர் என்ற காவி. கியூஆர் எப்படி எழுத போறீங்கள்? கியூஆர் கியூஓ என்ற காவி சக ஓஆர் என்ற காவி என்று சொல்லலாம். சரியா? ஆகவே ஓக்யூ ஓக்யூ சரியா போட்டது. கியூஆர் என்ற காவி கியூஆர் என்ற காவி கியூஓ சக ஓஆர். கியூஓன ஓக்யூன்னு போட்டிருக்கனே. கியூஓ என்ன? கியூஓன்ற சய கியூவா? சய காவி கியூ சக ஓஆரை கண்டாச்சு தான். 1/4 காவி பி. அது தரப்பட்ட மாதிரி பாசிட்டிவ் நேர ஒன்றா எழுதுங்கள், சக எழுதுங்கள். அப்போ பெரிய வேலையாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர் எழுதுங்க. அடுத்த பகுதி மற்ற கியூஆர்ட வர்க்கம் மற்ற கியூஆர்ட வர்க்கம் சமன் 1/16 மற்ற பீட வர்க்கம் சக மற்ற கியூட வர்க்கம் சய அரை பி டாட் கியூ சய அரை பி டாட் கியூ என காட்டுக. மட்டு கியூஆர் வர்க்கம் சமன் 1/16 மட்டு பி வர்க்கம் சக மட்டு கியூ வர்க்கம் சய அரை பி டாட் கியூ என காட்டுக. அப்போ ஃபஸ்ட் எண்ணி பெருக்கம் கேட்டுட்டாங்க. இங்கே பாருங்கள் பி டாட் கியூ வந்து வருகுது, பி டாட் கியூ வந்து வந்துருக்குது. அப்போ அதை எண்ணி பெருக்கம் அங்கே வர பார்க்குது. இப்போ என்ன மாதிரி கியூஆர் உங்களுக்கு தெரியும். இப்போ கியூஆரை மீண்டும் கியூஆரில் பெருக்கி விட்டால் தான் கியூஆர்ட வர்க்கம் வரும். அந்த அமைப்பில் ஃபஸ்ட் இந்த பாட்டை முடிச்சுட்டு இந்த பகுதியும் இருக்குது. இப்போ செய்யுங்க அந்த பகுதியை. செகண்ட் பார்ட்டை விடை கியூஆர் காவி மட்டிட வர்க்கம் என்றால் என்ன அர்த்தம்? முதல் தத்துவத்தில் போனீங்க, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் முதல் தத்துவத்தில் போனீங்கன்னு சொன்னால் கியூஆர் மட்டிட வர்க்கம் என்றால் என்ன? கியூஆர் மீண்டும் பெருக்குங்க கியூஆர் ஆல காவி கியூஆர் காவி கியூஆர். அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் போல கியூஆரை கேட்டுட்டாங்க. ஆக கியூஆருக்கு போடுங்கள் 1/4 காவி பி சய காவி கியூ மீண்டும் 1/4 காவி பி சய காவி கியூ என்று போடலாம். சரியா? இப்போ பிரக்கட்ஸை பெருக்குவோமா? 1/16 பியும் பியும் பெருக்கி விட்டு நிறைய பார்த்துட்டோம். மட்டு பீட வர்க்கம் என்று வரும். அடுத்து இதை பெருக்க அடுத்து 1/4 பி டாட் கியூவா. அடுத்து இங்கே சய 1/4 பி டாட் கியூவா சக மட்டு கியூட வர்க்கமா? மட்டு கியூட வர்க்கம் என்று வந்திருக்கும். ஆகவே எழுதுங்கவுடைய கியூஆர் மட்டிட வர்க்கம் 1/16 மட்டு பீட வர்க்கம் மொத்தம் கால் அரை பி டாட் கியூ
விடையை பார்த்து மாற்றுவோம். மட்டு கியூ எழுதப்பட்டு இருக்குது. சக மட்டு கியூட வர்க்கம் சய அரை பி டாட் கியூ அண்டு அந்த பகுதி முடிஞ்சு. எழுதுங்க. அடுத்த மூணாம் பகுதி பிஎஸ் வர்க்கம். மூன்றாம் பகுதி பிஎஸ் மட்டு வர்க்கம். இக்கு இன்னும் ஒரு கோவையை எழுதி மட்டு பிஎஸ் வர்க்கத்துக்கு இன்னும் ஒரு கோவையை எழுதி பிஎஸ் சமன் கியூஆர் ஆயின் ஓபி சமன் ஓக்யூ என காட்டுக. ஓபி சமன் ஓக்யூ என காட்டுக. ஓபி சமன் ஓக்யூ என காட்டுக. இதே மாதிரி தான் ஃபஸ்ட் பாருங்க. எப்படியெல்லாம் அணுகினமோ அதே மெத்தடில் வாங்கள். அப்போ நீங்கள் ஒன்றா பிஎஸ்ஸை காண வேணும். எப்படி பிஎஸ்ஸை எங்க பிஎஸ் தான் பிஎஸ். இந்த பிஎஸ் என்ற காவிய இந்த முக்கோணியை பயன்படுத்துவோமா? ஓபிஎஸ் என்ற முக்கோணியை பாவிக்கல. ஓபிஎஸ் என்ற முக்கோணியை பாவிப்போமா? என்ன ஓஎஸ் விட 4/1 காவி கியூ. அப்போ இந்த முக்கோணியை பாவித்து நீ காணுங்க. பிஎஸ்ஸை கண்டதை மீண்டும் வர்க்கிச்சு பாருங்க. இதே மெத்தடில் போகலாமே. அப்போ முக்கோணம் ஓபிஎஸ்ல கடைசி பகுதியை தான் முக்கோணி ஓபிஎஸ்ல பிஎஸ் என்ற காவி. இந்த பிஎஸ் என்ற காவி எதுக்கு சமன் என்றால் என்ன மாதிரி பிஓ என்ற காவி சக ஓஎஸ் என்ற காவி. சரிதானே? என்ன போட போறீங்க? ஓபி என்பது காவி பியா இருந்தா பியோ நாங்க மைனஸ் காவி பி என்று சொல்லலாம். ஓஎஸ்க்கு என்ன போட போறீங்க? மொத்தம் 4 பங்கா இருந்தா 4 மடங்கு என்ன? 4 மடங்கு காவி கியூ என்று சொல்லலாம். 4 மடங்கு காவி கியூ சொல்லலாம். இப்போ என்ன செய்யுங்க? செஞ்ச மாதிரியே பிஎஸ் மீண்டும் பிஎஸ்ஆல பெருக்கி எண்ணி பெருக்கிறதுக்கு வாங்கள். செஞ்ச மாதிரி அதே ஒரு விடையை எடுத்திருக்கலாம். அதே மாதிரி விடையை நீங்க போயிருக்கலாம். காவி பிஎஸ் மட்டிட வர்க்கம் என்றால் இங்க போட்டிருக்கலாம். மட்டு காவி பிஎஸ் மீண்டும் ஒரே முறை பெருக்கிறது தான் காவி பிஎஸ். ஆகவே இந்த மாதிரி பிஎஸ்க்கு போடுங்கள். சய காவி பி சக 1/4 காவி கியூ. அடுத்தது மதியா சய காவி பி சக 1/4 காவி கியூ என்று போடலாம். இப்போ ரெண்டும் பெருக்குங்க. கொஞ்சம் நீங்கள் மினிமைஸ் வேலையை கொஞ்சம் குறைக்கலாம். ஏற்கனவே தெளிவாக காட்டினபடியால் இப்போ நீங்கள் நேரடியாக ஒரே வரல விடையை போடக்கூடிய ஆற்றல் இருக்க வேணும். அப்போ இந்த மாதிரி பியும் பெருக்கி விட்டால் மட்டு பீட வர்க்கம் சய. அடுத்து சக 1/16 வருமா? 1/16 மட்டு கீழ வர்க்கம்னு சொல்லலாம். அடுத்து சய 4 சய அரை. அதுவும் அப்போ சய அரை பி டாட் கியூ என்ன? சய அரை பி டாட் கியூ வந்து முந்தி போட்ட மாதிரியே நீங்கள் அது சய 1/2 பி டாட் கியூ சரியாக போட்டு 1/16 கியூ வர்க்கம் சக பி வர்க்கம் சய. அடுத்ததை நீங்கள் பெருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் 1/. அங்கே போட்ட மாதிரி வந்திருக்கும். ஓகே, இப்போ தந்திருக்கிறாங்க பிஎஸ்ஸும் கியூஆரும் சமனாக இருந்தா அப்போ ரெண்டையும் சமப்படுத்தி முடிவு எடுத்துருவோமே அடுத்த பகுதிக்கு போகிறதுக்கு. ஆகவே பாருங்கள், ரெண்டையும் சமப்படுத்தி பாருங்கள். ஆகவே பிஎஸ் காவி பிஎஸ் சமன் காவி கியூஆர் ஆயின், காவி பிஎஸ் சமன் காவி கியூஆர் ஆயின் அல்லது பிஎஸ் சமன் கியூஆர்ல மட்டுகளும் வர்க்கங்களும் சமன் தானே. இப்போ நீங்கள் அதுகளோட வர்க்கம் எப்படியும் சமனாக இருக்கும் தானே. காவிகளும் காவியில் சொல்ல இல்லை, 2 துண்டங்கள் சமனாக இருந்தால் அட தூரங்கள் சமனாக இருந்தால் வர்க்கிச்சு விட்டாலும் சமனாக தான் இருக்கும். ஆகவே இதை போடுவோம். பிஎஸ்க்கு போடலாமே மட்டு காவி பீட வர்க்கம்
சக ஒன்றின் கீழ் 16 மட்டு காவிக்கு உடவருக்கம் சய அரை காவி பி காவி கியூ சமனுக்கங்கால மற்றதுக்கு போடுங்கள் ஒன்றின் கீழ் 16 மட்டு காவி பீட வர்க்கம் சக மட்டு காவி கியூட வர்க்கம் சய அரை பி டாட் கியூ சரியா? அப்போ நிறைய வெட்டுப்படுத்த செக் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி ரெண்டு பக்கமும் அரை பி டாட் கியூ வெட்டுப்படுகுதா, அரை பி டாட் கியூ வெட்டுப்படுகுது, அரை பி டாட் கியூ வெட்டலாம். இப்போ மொத்தம் என்ன மாதிரி எல்லாம் பி வர்க்கம் கியூ வர்க்கம் இங்கால் எடுத்து ஒரு சுருக்கோடு செய்வோமா? மட்டு பி வர்க்கம் சய ஒன்றின் கீழ் 16 மட்டு பி வர்க்கம் இந்த சக ஒன்றின் கீழ் 16 மட்டு கியூ வர்க்கம் சய கியூ வர்க்கமா சரியா பாருங்கள் சமன் 0. அப்போ இங்கே என்ன மாதிரி 14 பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் இங்கே 15 எடுத்துக்கலாம். 15 மட்டு பீட வர்க்கம் சகங்கையும் 15 சொல்லி பாருங்கள் மட்டு கியூட வர்க்கமா சய அந்த பக்கம் சய வந்திருக்கு சரியா பாருங்கள் சய 15 மட்டு கியூட வர்க்கம் சமன் 0. 15 பிடிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன முடிவு வரப்போகுது மட்டு பி சமன் மட்டு கியூண்டு வருமே, மட்டு பி சமன் மட்டு கியூ கொண்டு வரும் சொல்லி பாருங்க. 15 வெட்டி பாருங்கள் என்ன மட்டு பி என்ற என்ன அந்த ஓ பற்றி பி என்ற புள்ளியின் தான காவி. அப்போ இதுவும் ஓ கியூவும் இங்கே சமன். அப்போ இது ரெண்டும் சமன், ஓபி சமன் ஓ கியூ சரியா? அப்போ வித்தியாசமாக வேறு மாதிரி கேட்டால் இது ஒரு இரு சமபக்க முக்கோணி, இது ஒரு இரு சமபக்க முக்கோணியாக இருக்கும். ஆகவே ஓபி சமன் ஓ கியூ இதுதான் அந்த வினா விளங்கியிருக்கும். தொடர்ந்து இன்னும் நிறைய வீடியோ நான் காட்டுறேன். இங்கே நாங்கள் ஒரு 4 வினா செஞ்சுருப்போம், மிக பெரிய வினாக்கள் மிக பிரயோசனமாக இருக்கும். தொடர்ந்து அடுத்த வீடியோ பார்ப்போம்.